அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். 2025வது வருஷம் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறாரு. இந்த சனி பயிற்சியில் மிதுன ராசியினருக்கு லாப சனி எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களின் முக்கிய பயிற்சியாக சனி பயிற்சியானது பார்க்கப்படுது. ஏன்னா நீதிமான் தர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் மனிதன் செய்கிற காரியங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் வாரி கொடுப்பாராம். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் இருக்குங்க. சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகமாக இருக்காரு. முக்கியமான கிரகங்களில் வல்லமை வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருக்காரு. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி நடந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை சனி பகவான் அதிக அளவில் பாதிப்படைய செய்வாராம். நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டை சனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். சனி ஒரு வீட்டில் இருக்கும் அந்த வீட்டு பலன்கள் சனி பகவானின் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். 3, 7, 10 பார்வைகள் மூலியமாக இன்னொரு 3ஆம் வீட்டை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சிருப்பாரு. இதனால் ஒவ்வொரு சனி பெயர்ச்சியும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த 2.5 வருஷ காலம் சனி பெயர்ச்சியின் தாக்கம் தான் அதிக அளவில் இருக்குமாம். 2025வது வருஷத்தில் சனி பெயர்ச்சியானது 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அடுத்த 2.5 வருஷம், அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில் தாங்க இருப்பார். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் ரிஷப ராசியினருக்கும் மிதுன ராசியினருக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த லாப சனியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் பார்த்துட்ருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு. அடுத்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் 10ஆம் இடத்துல கர்ம சனியாக தொடருவாராம். இதனால் இவர்களுக்கு கர்ம சனி பிடிச்சிருக்கு. இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இடமாற்றம், உத்தியோகம், தொழில் மாற்றம் நிச்சயம் இருக்குங்க. இந்த மாற்றங்களால் பல நல்ல பலன்களை பெற போகிறீங்க. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. உங்களின் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிற கேது பகவானாலேயும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் குரு பயிற்சியும் நிகழ இருக்கு. இதுவுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்பாக தாங்க இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை நினச்சி குழம்பாதீங்க. கடந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான எதிர்மறை மற்றும் கெட்ட நிகழ்வுகளையும் உங்களோட மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க. நல்லதே நடக்கும் அப்படின்ற நேர்மறை சிந்தனையோட பயணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே பனி போல பறந்து போக போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பணிமாற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது அதிக லாபம் கிடைக்கக்கூடிய புதிய தொழில்களை தொடங்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத லாபம் அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கு. பொதுவாக கர்மசனி உயர்வுக்கான மாற்றங்களை மட்டும்தான் தரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்கும். பணி சுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். சிரமங்கள், சவால்கள் அதிகரித்தாலும் அதனால் நல்ல பலன்கள் வந்து சேரலாம். வண்டி வாகனத்தில் சற்று கவனமானது தேவைப்படுது. இரவு நேர பயணங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் அவ்வப்போது மன சச்சரவுகள் வந்து நீங்கலாம். மின்சாரம், நெருப்பு சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைப்படுது. சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்றதால காரியங்கள்ல அங்கங்கே தடை ஏற்படும். அவ்வப்போது மனக்குழப்பம் வந்து நீங்கும். புதன் பகவானுக்குரிய கோவில்கள், பழமையான சிவன் கோவில்களுக்கு போகிறதால தடைகள் நீங்கி சிறப்பான பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது. சனி பெயர்ச்சியினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம்.
கர்மசனி அப்படின்றது உங்களுக்கு நல்ல மாதிரியான ஏற்றமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் நீங்கள் பல முன்னேற்ற வாய்ப்புகளை காண போகிறீங்க. மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் நடக்க இருக்கு. இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அப்படின்னா கூட உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமானது கிடைக்கும். முயற்சியை கைவிட வேண்டாம். ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையில் குடும்ப உறவில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும். வாழ்க்கை துணையோட நல்லுறவை பேணுவது அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக கவனமாகவும் கடின உழைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தையும் அடைய முடியும். உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகள்லையும் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் ஸ்திரத்தன்மையானது அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் வழங்குறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்கு. புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க. பல காரணங்களால் பாதையில் நின்று போன வேலைகள் எல்லாமே முழுமையாக முடிவடையும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். சிலருக்கு சொத்து வாங்குகிற யோகம் உண்டாகும். வீட்டில் தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூட வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அடிக்கடி பழுதாகி பிரச்சனை தந்து வந்த வாகனங்களை சரி செய்வீங்க. சிலர் புது வாகனம் வாங்குவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். பணவரவு கணிசமாக உயரும். வருடம் ஆரம்பிக்கிறப்பவே செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். சில நேரம் காரசாரமாக பேசி சிலருடைய நட்பை இழக்க நேரலாங்க. இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்கிற நிலையில் தோல்வி மனப்பான்மையில் நீங்கள் இருந்து விடுபடுவீங்க. அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு போகிறாரு. 3ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் கலஸ்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இடம்பெயரும் கர்மக்காரன் சனியால் உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்படும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தமானது கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை செல்வமானது கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். உபய ராசியில் சஞ்சரிக்கும் போகும் சனி பகவான் மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானம் பெருகும். உங்கள் செயல்களில் நேர்மையான பாதைகளை செவ்வன செஞ்சு முடிச்சு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பண வரவு உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதர் கிட்ட தீட்சை பெறும் பாக்கியம் உண்டாகும். உடல் நலனை பொறுத்த வரைக்குமே பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகளில் கசக்கி பிழியக்கூடுங்க. இதனால் உடல்களில் அவ்வப்போது சோர்வு ஏற்படும். போட்டிகளை சமாளிப்பீங்க. கடின காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீங்க. உங்களுடைய உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தல கடின உழைப்பை தர மாந்திரிகமாக கொண்டு செயலாற்றும் சுணுக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினீங்க அப்படின்னா மேலதிகாரிகளின் ஆதரவை உங்களால் பெற முடியும். வியாபாரிக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமாக முடிஞ்சாலுமே உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டுறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சங்கடம் குறையத் தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க. கலைத்திரையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. மாணவ மணிகள்
புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் மன உறுதியோட சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். பண வரத்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப் போகுது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை ஏற்படலாம். அதனால் நன்மை வரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல்கள் குறையலாம். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் போகிறதாலையும் முடிந்தவரையும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாலையும் இந்த சனி பகவானின் ஒரு சில தாக்கத்திலிருந்து உங்களால் பாதுகாத்துக்க முடியும். இந்த மிதுன ராசிக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.